நான் என்ற எண்ணம் நமக்கு வரவே கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் ஆணவம் எந்த அளவுக்கு உயர்ந்து நிற்கிறதோ அழிவும் அதைவிட வேகமாக நம்மை நெருங்கிக் கொண்டேதான் வரும். அந்த நேரம் நமக்கு யார் யாரோ எவ்வளவு புத்தி சொன்னாலும் கேளாது மடிவார்கள் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை. அடுத்த யுகம் தோன்றுகிறது. அதற்கு திரேதாயுகம் என்று பெயரிட்டு ராவணனாக அரக்கன் படைக்கப்படுகிறான். மாகொடிய வரங்களை பெற்று ஆண்டான். பெண்ணாசையால் அறிவு கெட்டு சீதையை சிறை வைத்து தேவர்களையும் நவக்கிரகங்களையும் அடிமைப்படுத்தி வேலை கொண்டான். நாராயணம் தசரத சக்கரவர்த்திக்கு மகனாய் தோன்றி ராமனாக வந்து அரக்கர்குலம் மறுத்தார். பிறர் மனை நோக்கான் என்ற நிலைக்கு ஏற்ப அடுத்தவர் மனைவி மீது காமம் கொள்ளுதல், பிறரை அடிமையாக நினைத்தால் என்ன ஆகும் என்பதை ராமாயணம் நமக்கு உணர்த்துகிறது. இந்தியா பண்பாட்டில் இந்த உலக அரங்கிலேயே முதலாவதாக இருக்க காரணம் ராமாயணம். ஒரு ஆண்மகன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை ராமன் மூலம்தான் காண முடியும். ஒரு மனைவி, சகோதரி, தாய் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அன்னை சீதா பிராட்டியே உதாரணம். தன் மனைவியை தவிர வேறொரு பெண்ணை சிந்தையாலும் நினையாத தலைவன்தான் ஸ்ரீராமன். எனவேதான் சிறுமியரெல்லாம் தேவியின் வடிவம் என்றும் சிறுவர் அனைவரும் ராமனே என்பார்கள். ஆட்சியிலும் நீதி நெறியிலும் அன்பிலும் அவனுக்கு இணை அவனே என்பதுதான் சிறப்பு. ஒருவனுக்கு ஒருத்தி என்பதே சிறந்த வாழ்வு. இதைத்தான் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. இந்த உலகில் சிறந்த தலைவனும் தலைவியுமாக இருந்து எல்லா மனிதர்களிடமும் அன்பு காட்டி தாய், தந்தை, சகோதரர்கள், உற்றார் உறவினர்களோடு அன்பு பொருந்தி வாழ்ந்தாலே வெற்றிதான் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை. துவாபர யுகத்தில் துரியோதனன் 100 தம்பிமாரோடு பிறந்தான். பொறாமை என்னும் கொடிய குணமுடையவன். தான் என்ற அகந்தையும் அதிகம் இருந்தது. பாண்டவர்களுக்கு கொடுத்த இன்னல்கள் கொஞ்ச நஞ்சமல்ல. சபை நடுவே பாஞ்சாலியின் துயிலை உரிந்து அவமானப்படுத்தி தானே சர்வாதிகாரியாக வாழ்ந்து வந்தான். எம்பெருமான் கண்ணனாக தோன்றி துரியோதனாதிகளை அழித்து பாண்டவர்களுக்கு நாட்டையும் மீட்டுக் கொடுத்து கம்சனையும் கொன்று கர்ணனுக்கும் முக்தி அளித்தான். இந்த யுகத்தில்தான் நமக்கு மகாபாரதம் கிடைத்தது. கலியுகம் தோன்றுவதற்கு முன்பாக இந்த சான்றோர்குல மக்களாகிய நாம் எவ்வாறு பிறந்தோம், நம்முடைய தாய் தந்தையர் யார் என்பதை நாம் கண்டிப்பாக அறிந்து கொள்ள வேண்டும். கண்ண அவதாரத்தை நிறைவு செய்துவிட்டு ஸ்ரீரங்கம் செல்லுகிறார் பகவான். வழியிலே ஓர் அழகான மாமலை ஒன்று காணப்பட்டது. அதை அரிகோண மாமலை என்று சொல்லுவார்கள். அந்த மலைக்கு அருகே அற்புதமான ஒரு கங்கை. அந்த கங்கை நதியை அயோகாமிர்த கங்கை என்று சொல்வார்கள். அந்த கங்கையிலே சக்தியின் அம்சமான மரகதம், வள்ளி, வள்ளி, சலிகை, சரகதக்கன்னி, சரிதை, அரிமடவு என்னும் நாமங்களை கொண்ட 7 அம்மைமார்கள் கங்கையிலே நீராடிவிட்டு கங்கையை திரட்டி சிவனுக்கு அபிஷேகம் செய்வார்கள். நாராயணர் ஆண்டி வேடம் கொண்டு அவர்கள் முன்னாலே வந்தார். இவ்வளவு நாளும் நீங்கள் ஈசனுக்கு பணிவிடைகள் செய்தது போதும், இன்று முதல் எனக்கு செய்யுங்கள் என்றார். அதற்கு அந்த அம்மைமார்கள் சற்று ஆணவம் மேலோங்கவே, ஓட்டில் இறந்துண்ண ஊர்வழியே தாந்திரியும் ஆண்டிக்கே எல்லால் அரவணையிலே துயிலும் காண்டிவனு கேவல் கருதோம் என்று உரைத்தார்கள். மாயவன் சற்றே புன்னகைத்தவாறு, நாளையும் நீங்கள்தானே வருவீர்கள், பார்ப்போம் என்று மனதிற்குள் நினைத்தவாறு அவ்விடம் விட்டு நகர்ந்தார். மறுநாள் அம்மைமார் 7 பேரும் வந்து கங்கையிலே நீராடுகிறார்கள். மாயவனின் மாயத்தால் தாங்க முடியாத கடும் குளிரில் வாடினார்கள். மாயவன் தீன் தளலால் எழுந்து நின்றார். கனலை கண்டதும் குளிரால் நடுங்கிய அந்த அம்மைமார்கள் 7 பேரும் ஆவி பிடித்தார்கள். ரிஷிகற்பம் ராத்தங்காது என்று சொல்வது போல ஆண்டவனின் திருவுளப்படி 7 அம்மைமார்களும் கற்பமுற்று 7 குழந்தைகளை பெற்றார்கள். குழந்தைகளை பெற்ற அந்த அம்மைமார்கள் அக்குழந்தைகளை அந்த கானகத்திலே போட்டுவிட்டு சென்று விட்டார்கள். கனலை துணையாம் என்றாவி கற்பை இழந்தோம் கன்னியரே, புனலை திரட்ட பிலமின்றி புத்தி அழிந்தோம் பூவையரே, அனலை தரித்த அரண்முன்னே அங்கே சென்றால் பங்கம் வரும், இனத்தை பிரிந்த மானது போல் இருப்போம் வனத்தில் என்றனரே. இனி நாம் கைலாயம் சென்றால் நம்முடைய கற்புக்கு பங்கம் வரும் என்று எண்ணி
கானகம் சென்று தவத்திலே இருந்தார்கள். கானகத்திலே கிடந்த குழந்தைகளை காளி தேவியிடம் வளர்க்க கொடுக்கிறார் பகவான். அந்த நேரம் காளி தேவி சொல்லுகிறாள், 7 குழந்தைகளுக்கும் பெயரிட்டு தாருங்கள் என்று. அந்த 7 பிள்ளைகளுக்கும் முதல் பெயரை ஈசன் சூட்டினார். தோணா பொருளை தொடர்ந்து கண்ட மன்னவருக்கு சாணார் என நாமம் சாட்டினார். சாணார் என்றால் படைக்கப்பட்ட நல்ல குல சான்றோரைத்தான் குறிக்குமே ஒழிய எந்த ஜாதியையும் குறிக்காது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சிலர் சாணார் என்றால் சாதியை குறிக்கும் என்று நினைக்கிறார்கள். உருவாக்கப்பட்ட அனைத்து சாதிகளுமே சாணார்தான் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. இதற்கு ஆதாரமே அகிலத்திரட்டு அம்மானைதான். இன்னும் பல நாமங்கள் இட்டு அந்த குழந்தைகளை காளியிடம் ஒப்படைக்கிறார்கள். அப்படி ஒப்படைக்கும் போது எம்பெருமான் சொல்லுகிறார், இந்த குழந்தைக்கு ஏதேனும் பங்கம் வந்தால் காளியே உனக்கு கொடும் சிறைதான் கிடைக்கும் என்றார். பிள்ளைகளை பெற்ற காளி மிகவும் அன்போடு தனது குழந்தைகளைப் போல வளர்த்து வந்தாள். வீரம், விவேகம், அன்பு, அறிவு, அடக்கம், பொறுமை இவைகள் அனைத்திலும் சிறந்தவர்களாக வளர்ந்தார்கள். வாலிப பருவமடைந்ததும் நிருபதமன்னுடைய பெண்கள் 7 பேரையும் திருமணம் செய்து வைத்தாள் காளி. இல்லறம் நல்லறமாக நடந்து கொண்டிருக்கிறது. செய்யும் தொழிலே தெய்வம் என்று பல்வேறு தொழிலை செய்து வளமோடு வாழ்ந்தார்கள். முத்து வியாபாரம், மாணிக்க வியாபாரம், வைர வியாபாரம் போன்ற நவரத்தின வியாபாரங்களை செய்து உயர்ந்து வாழ்ந்து வந்தார்கள். சிலர் ஏற்றுமதி இறக்குமதி செய்தார்கள். சிலர் மண்பாண்ட வேலைகள் செய்தார்கள். சிலர் நெசவு தொழிலில் ஈடுபட்டார்கள். காய்கறி, மிளகு, வாசனை பொருட்கள் போன்ற வியாபாரத்தில் சிலர் ஈடுபட்டார்கள். இன்னும் என்னென்ன தொழில்கள் உண்டோ அத்தனை தொழில்களையும் அவர்கள் செய்து அவரவர் தேடும் முதலையெல்லாம் அவரவரே வைத்து சிறப்புற வாழ்ந்து வந்தார்கள். இல்லறம் நல்லறமானது. கணவன் எவ்வளியோ அவ்வளியே பெண்கள் நின்றார்கள். பெண்கள் போற்றி மதிக்கப்பட்டார்கள். கணவனும் மனைவியும் அன்பு பொருந்தியவர்களாய் மிகச்சிறந்த இல்லறம் நடத்தி வந்தார்கள். ஒத்த அன்பினராய் மனையறம் நிகழ்த்தி வந்தார்கள். கற்பு நிறையில் இருவருமே சிறந்து விளங்கினார்கள். ஆண் ஆணாகவே இருந்தான். அதாவது தன் மனைவியை தவிர வேறு பெண்ணை சிந்தையாலும் நினையாதவர்களாய் வாழ்ந்தார்கள். பெண்களும் அப்படித்தான். இதைத்தான் அகிலம் கல்கதவு போல கற்பு மனக்கதவு தொல்கதவு ஞான திறவுகோல் என்று குறிப்பிடுகிறது. வேதம் போதும் வேதியர்கோர் மலை, நீதிமன்னர் நெறியினுக்கோர் மலை, மாதர் கற்புடை மங்கையர்கோர் மலை என மாதம் 3 மலை பொழிந்து மக்கள் எல்லா வளமும் பெற்று எந்தவித குறையும் இன்றி வாழ்ந்தார்கள். சோழ நாடு நீதிநெறி தவறாது திகழ்ந்தது. எல்லோரும் இப்படி இன்புற்று ஒற்றுமையாய் வாழ்ந்திருக்க இறைவன் கலியுகத்தை படைக்கிறான். கலியன் என்னும் அரக்கன் குரோனியின் 6வது துண்டிலிருந்து படைக்கப்படுகிறான். இதுவரையிலும் படைத்த படைப்புகளை விட இது சிறப்பு வாய்ந்தது. கலியனை படைக்கும் முன் ஈசன் சொல்லுகிறார், மாயன் வர வேண்டாமா என்று. அதற்கு முனிவர்கள் சொன்னார்கள், மாயன் இங்கு வர சாத்தியமில்லை. ஏனென்றால் 9ஆம் பிறவி ஒடுங்கி மேல் பிறக்க இன்பமர கீழுலகில் இறந்து கிடக்கிறார் என்று எல்லா லோகத்தார்களும் சொன்னார்கள். இதனை கேட்ட ஈசன் கலியனை படைக்கிறார். படைக்கும் முன்பு முனிவர்கள் ஈசனிடம், ஐயனே, குரோனியின் எல்லா படைப்பும் அரக்கர்களாகவே தோன்றி அரக்கர்களாகவே மாண்டார்கள். எந்தவிதமான இறை சிந்தனையும் இன்றி கேடனாகவே வாழ்ந்து மடிந்தார்கள். ஆனால் இவனை அழகு சௌந்தரியத்துடனும் அறிவு ஞானத்துடனும் 96 தத்துவங்களுடனும் 4 முழம் உடலோடு எல்லா சிறப்புகளுடன் படையுங்கள் என்று வேண்டி நின்றார்கள். ஈசனும் அவ்வாறே கலியனை படைத்தார். கலியன் தலைகளாக பிறந்தான். வான் நோக்கி காலும் மலர் நோக்கி சிரசுமாக தானமது மாறி தலைகீழாக நின்றான். தேவர்கள் அவனை அழைத்து கொண்டு ஈசன் முன்னால் நிறுத்தினார்கள். கலியனே, இவர்தான் படியளக்கும் ஈசன். உனக்கு வேண்டிய வரங்களையெல்லாம் பெற்றுக்கொள் என்றார்கள். தேவர்கள் கூறியதை கேட்ட கலியனுக்கு சந்தேகம் வருகிறது. கழுத்திலே அரவத்தையும் அறையிலே கந்தை துணியையும் உடலெங்கும் குப்பைகளை பூசியிருக்கிறான். இவரா கேட்டதை கொடுப்பான் என்று நகைத்தான். அதற்கு தேவர்கள் சொன்னார்கள்,
நகைக்காதே. இவர்தான் எங்கும் நிறைந்தவர், ஏகமயமானவர், அண்ட சராசரங்களையெல்லாம் படைத்தவர் என்று கூறியதை கேட்ட கலியன், அப்படியானால் ஒரு அழகான பெண்ணை படைத்து தாரும் என்று கேட்டார். ஈசன் அவனது இடது விலா எலும்பை எடுத்து ஒரு அழகான பெண்ணாக படைத்து கொடுத்தார். பெண்ணை கண்டவன் தன்னை மறந்தான். அப்படியே அவளை கட்டித் தழுவி முத்தமிட்டான். தேவர்கள் அவனை தடுத்து, இனி உனக்கு வேண்டிய வரங்களை கேளென்று சொன்னார்கள். கேட்டான் வரங்கள் கீழும் மேலும் நடுங்க. இதுவரையிலும் யாருமே கேட்காத வரங்கள், அனைத்துலகையும் அடக்கி ஆளும் திருமாலின் திருமுடி, பிரபஞ்ச ரகசியங்கள், எதையும் ஆட்டிப்படைக்கும் சக்கராயுதம், 64 கலைகளையும் அறிகின்ற சரஸ்வதியின் மூலம், கணபதி மூலம், லட்சுமி மூலம், அனைத்து வேதங்களையும் வசமாக்கும் மூலம் என்று 1008 மூலங்களையும் வரமாக பெற்றான். கொலை, களவு, கள், காமம், பொய்கூறல் இவற்றால் அழித்தல், வஞ்சகம், வாது, சூது, பொறாமை, புறம்கூறல், பேராசை, ஆணவம் அனைத்தையுமே வரமாக பெற்றான். மந்திர தந்திர, இந்திரஜாலம், விஞ்ஞானம் மற்றும் மெஞ்ஞான பேரழிவு எல்லாம் கேட்டவன் கடைசியில், என்னுடைய கடைசி காலம் முடியும் போது கூட இந்த பெண் மீது கொண்ட மோகம் எள்ளளவும் குறையக்கூடாது என்று கேட்டான். பெண்மோகத்தால் தனக்கு தானே அழிவையும் தேடிக்கொண்டான். அவன் கேட்ட எல்லா வரத்தையும் ஈசன் கொடுத்தார். வரத்தை பெற்றுக்கொண்ட கலியன் பூலோகம் நோக்கி வருகிறார். இந்த நேரம் முனிவர்கள் அச்சப்பட்டார்கள். திருமாலின் திருமுடியையும் சக்கராயுதத்தையும் கொண்டு செல்லும் இவனால் கொடிய துன்பங்கள் ஏற்படுமே என்று மாயவனை நெஞ்சில் நினைத்தார்கள். இதனால் நாராயணமூர்த்தி ஒரு பண்டாரமாக கலியன் முன் தோன்றி, கோடான கோடி வரம் பெற்று வருகிறாயே, எனக்கும் கொஞ்சம் கொடு என்று கேட்கிறார். அவன் மறுத்துரைக்கிறார். அப்படியானால் வா, சண்டையிட்டு பார்ப்போம் என்றார். கலியன் நினைக்கிறான், இவனோ பண்டாரம், இவனிடம் ஆயுதங்களும் இல்லை, இவனிடம் சண்டை செய்தால் இந்த பெண் கூட நம்மை தவறாக நினைப்பாள் என்று நினைத்து பண்டாரத்தை போ என்றுரைக்கிறார். பண்டாரம் சொன்னார், அப்படியென்றால் எனக்கு சத்தியம் செய்து கொடு என்று கேட்டார். அவனும் அதற்கு உடன்பட்டு, பூவுலகில் உன்னை போல் பண்டார பரதேசிகளை கை நீட்டி அடித்தாலோ, வம்பு செய்து துன்பப்படுத்தினாலோ நான் தோற்று, பெற்ற வரம் தோற்று, எனது மக்கள் கிளை தோற்று, அரசு தோற்று, சேனைப்படை, ஆனைப்படை அனைத்தும் தோற்று, இந்த பெண் தோற்று, நான் பொல்லா நரகம் போவேன் என்று எம்பெருமானிடம் சத்தியம் செய்தான். நாராயணம் அவன் கையில் இருந்த சக்கராயுதத்தை பணமாக்கி கொடுத்தார். எல்லாம் பெற்ற கலியன் பூமியிலே கால் வைத்தான். அவன் என்று பூமியிலே கால் வைத்தானோ அன்று முதல் உலகமெங்கும் கலி பரவுகிறது. கலி என்றால் என்னவென்று கண்டிப்பாக நாம் அறிந்திருக்க வேண்டும். கலி என்றால் ஏதோ ஒரு உருவமும் அல்ல, மனிதனும் அல்ல, மிருகமோ பறவைகளோ அல்ல, எலியும் அல்ல, அடித்து கொல்ல கண்ணுக்கு தெரியாதது, யாரையும் வீழ்த்தக்கூடிய வலிய மாய்மால எண்ணம், மூவராலும் முன்னின்று அளிக்க முடியாதது, எவரையும் எளிதில் பிடித்துவிடக்கூடியது, ஆசை, காமம், களவு, பொய் போன்றவற்றை கொண்ட நயவஞ்சகச் செயலை செய்ய தூண்டும் மாய்மாலமாகும். கலியன் பூலோகம் வந்ததும் பூலோக ராஜ்யத்தில் உள்ள அனைவரிடத்திலும் தீய எண்ணங்கள் தானாகவே புகுந்துவிட்டது. நல்ல பட்சி பறவைகளெல்லாம் பதுங்கி மறைந்தது. முனிவர்களெல்லாம் காடு சென்று குகைகளில் மறைந்து வாழ்ந்தார்கள். கலியின் கொடுமை தாண்டவமாட ஆரம்பித்தது. எல்லோர் உள்ளத்திலும் ஆணவம் கேடும் மலரத் தொடங்கியது. இந்த நேரத்தில்தான் கனமழை காரணமாக வைகையாறு உடைத்து ஓடுகிறது. சோழன் படை பட்டாளங்களோடு அணையை அடைக்க முற்பட்டு கொண்டிருக்கும் போது சோழனிடம் கேடன் ஒருவன் சொன்னான், மன்னா,